உலகளாவிய தமிழ் பரவலுக்கு மைய புள்ளியா இருக்கிறது குமரி கண்டம்தான். இது வெறும் புராண கதை இல்ல, கடலுக்குள்ள மூழ்கிப் போன ஒரு உண்மையான நிலப்பரப்புன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இந்த காலக்கோடு ஒரு பெரிய பேரழிவோட கதைய சொல்லுது. சுமார் 11,600 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்து குமரிக்கண்டம் மூழ்கிடுச்சு. அதுல தப்பி பிழைச்ச மக்கள் படகுகள்ல உலகம் முழுக்க சிதறி போனாங்க. அவங்க போன இடங்கள்லாம் தங்களோட தமிழ் பண்பாட்டோட விதைகளை தூவியிருக்காங்க. அந்த பயணத்தோட தடயங்கள் இன்னைக்கும் உலகம் முழுக்க இருக்குதான். பாகிஸ்தான்ல இருக்கிற பலோச் மக்கள், ஆஸ்திரேலியா பழங்குடிகள், அமேசான் காடுகள்ல இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்கிற பூர்வக்குடிகள், இப்படி பலரோட மொழியிலையும் பண்பாட்லயும் அந்த பழைய தொல்தமிழ் நாகரிகத்தோட எச்சங்கள் இருக்குன்னு இந்த ஆய்வு அடிச்சு சொல்லுது. அப்போ கடைசியா இந்த விளக்கம் ஒரு முக்கியமான கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது. நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச வரலாறு மட்டும்தான் முழுமையான உண்மையா? இல்ல கடலுக்கு அடியிலையும் பழங்குடி மக்களோட மொழிகள்லையும் திட்டமிட்ட மறைக்கப்பட்ட பதிவுகள்லையும் இன்னும் நாம கண்டுபிடிக்காத ஒரு பிரம்மாண்டமான வரலாறு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க.